சென்னை மயிலாப்பூரில் சமையல் எண்ணெயில் எலி விழுந்தது தெரியாமல் சமைத்து சாப்பிட்டதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. சென்னை மயிலாப்பூர் கணேசபுரத்தில் சின்ன குழந்தை என்ற மூதாட்டியின் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் வெளியூருக்கு சென்றுவிட்டு 10 நாள் கழித்து வீடு திரும்பினர். வீட்டிலிருந்த எண்ணெயில் சமைத்து சாப்பிட்டு வந்த அவர்களுக்கு எண்ணெயில் எலி இறந்து கிடந்தது நேற்றிரவு தெரியவந்தது. அதிர்ச்சியடைந்த மூதாட்டி, சின்ன குழந்தை உட்பட 8 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. எண்ணெயில் எலி விழுந்திருக்கு. அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. நேற்று தான் அதை நாங்கள் பார்த்தோம். குழந்தைங்களுக்கும் அதை சாப்பிட்டோம். இப்போ 4 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, 5 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, எல்லாருக்கும் அந்த விஷமுறிவு மருந்து கொடுத்தாங்க ராயப்பேட்டையில். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. குழந்தைங்க மட்டும் நாங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு நாங்கள் இப்போ கூட்டு வந்துட்டோம். இன்றைக்கி மட்டும் ஓபியில் ப்ரைவேட்டில் கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லை, உடம்புக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. லூஸ் மோஷன் எதுவுமே இல்லைன்றதுனால பிரச்சனை இல்லை சொல்லி அமுச்சு விட்டாங்க. இதையடுத்து 8 பேரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 4 பேர் குணமாகி வீடு திரும்பினர். தொடர்ந்து 4 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.